ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நுஹா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் சீனி முகமது. ஒரு கனஅடினா என்ன, கனஅடி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கனஅடி என்பது ஒரு அடி நீளம், ஒரு அடி அகலம், ஒரு அடி கொண்ட பாக்ஸோட கொள்ளளவு தான் ஒரு கனஅடி. இப்போ கனஅடி எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு லாரி, ஒரு டிராக்டர்லாம் நீங்கள் மண் ஜல்லி வாங்குவீங்க. அது எவ்வளோ கனஅடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது நீளம் அப்படிங்கிறது அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அடிப்பகுதியில் உள்ள அடிப்பகுதி, சரிங்களா? அதே மாதிரி அகலங்கிறது அந்த டோர் இருக்கும் பார்த்தீங்களா, டோரோட அகலம். 2 டயருக்கு உள்ள பாடியோட உள்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அகலப்பகுதி. உயரம் அப்படிங்கிறது பாட்டம் டு டாப், அதுதான் உயரம், சரிங்களா? இந்த இடம் இதுதான் நீளம், இதுதான் அகலம், இதுதான் உயரம். இது மூணையும் மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு வரக்கூடிய வேல்யூ தான் சிஎஃப்டி. 8 அடி நீளம், 6 அடி அகலம், 2 அடி உயரம் கொண்ட நான் எடுத்துக்கிட்ட வேல்யூவுக்கு 96 சிஎஃப்டி வருது. அப்போ ஒரு யூனிட் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா 100 சிஎஃப்டி. அப்போ ஒரு யூனிட்டு 100 சிஎஃப்டியாக இருக்கிறப்ப ஒரு எம்கியூப் 35.31 சிஎஃப்டி. அப்போ ஒரு யூனிட்டில் எத்தனை சிஎஃப்டி இருக்குது அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு 100 / 35.31 மல்டிபிள் பண்ணோம்னா, டிவைட் பண்ணோம்னா வரக்கூடிய வேல்யூ தான் என்னென்னா 2.83 m3. இதுதான் இந்த வேல்யூ என்னங்கிறது. ஒரு யூனிட்டு 100 சிஎஃப்டி. 100 சிஎஃப்டி எத்தனை m3 இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றும் உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை தட்டிடுங்க.